மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸ், சுப்மன் கில் இருக்காருல்ல அவரோட டீமுக்கு ஆப்போசிட்டில், அந்த மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க. 2வது மேட்ச்சு இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த டீம் கூட விளையாண்டாங்க, அந்த மேட்ச்லையும் தோத்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்ததுக்கப்புறம் இனிமேலாவது மும்பை இந்தியன்ஸ் கப் அடிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக ஹர்திக் பாண்டியா வந்ததுலேருந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. எங்களோட ரோஹித் சர்மாவையா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்ஸ்லேருந்து தூக்குறீங்க, 15 கோடி ரூபாய்க்கு ஒருத்தனை எடுத்தீங்கல்ல, அவனோட நிலைமை இதுதான் அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டாங்க பார்த்தீங்களா, அது கூட ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல தான் மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க. ஆனால் இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட தோத்தது மிகப்பெரிய தோல்வி. 277 ரன்னு மும்பை இந்தியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைதராபாத்துக்கு. அதுவும் யார் பவுலர் பும்ரா